வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். இந்த பச்சை தாரா தேவியை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி நாம் இவங்களுடைய வரலாறு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னு கேட்டால் நான் எங்கே பார்க்குறேன் இந்த பச்சை தாரா தேவி மந்திரம். இது உடனே நடக்குது, சக்தி வாய்ந்ததாக இருக்குது. இந்த உலகமே திரும்பி பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. யார் பாரு எனக்கு கேட்டதுமே நடந்துடுது அப்படின்றாங்க. அதனால தான் இதை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். நாம் பார்க்க போகிற இந்த வரலாறு சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ஒரு இளவரசி, உலகமே போற்றக்கூடிய அவங்க ஒரு தெய்வமாக மாறின அதிசயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு இளவரசி பெண்ணால் சாதிக்க முடியாது அப்படின்ற எண்ணத்தையே உடைச்செறிஞ்ச கதை தான் இது. உங்களுக்கு இதை பற்றி தெரியுமா? இதை நீங்கள் ஒவ்வொன்றா கேட்டுட்டு இதில் இருக்கிற முறைப்படி நீங்கள் பயிற்சி எடுத்தீங்கன்னா நிஜமாகவே சூப்பராக ரிசல்ட் கிடைக்கிதுங்க. இது அனுபவபூர்வமாக தான் சொல்கிறேன். நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கறது தானே நம்முடைய சேனல். அதனால் இவங்க ஒரு பெண்ணாக இருந்து எப்படி இதை சாதித்தாங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இவங்க ஏன் பச்சை நிறத்தில் இருக்காங்க, காட்சி தராங்க? இவங்க அமர்ந்திருக்கிற கோலத்தில் மறைஞ்சிருக்கிற அந்த மிகப்பெரிய ரகசியம் என்ன? வாழ்க்கையில் பயம், குழப்பம், தடைகள் அப்படின்னு தவிக்கிறவங்களுக்கு இந்த பச்சை தாரா தேவி காட்டுற வழிதான் என்ன? இந்த தேவியின் பிறப்பு. முதல்ல அவர் போதித்த ஆழமான தத்துவங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடுற பல கேள்விகளுக்கான விடை இதில் இருக்குது. நம்ம இதை நிதானமாக கேட்டு தெரிஞ்சாதான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இதில் இருக்கிற மந்திரத்தை நான் சொல்கிறேன், எப்படி பூஜை பண்ணணும்னு சொல்கிறேன். இதுக்கெல்லாம் பெரிய செலவெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மந்திரங்கள் இந்த ஃபோட்டோலேயே உங்களுக்கு தெரியும். அப்படியே இல்லைன்னா நம்மளுடைய வழக்கம் போல் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எல்லா தகவலும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த தாராதேவியோட சக்தி ரொம்ப பிரம்மாண்டமான சக்திங்க. இவங்க ஒரு சக்தி மாத்திரம் இல்லைங்க, 21 சக்தி. இவங்க போத கயா அப்படின்னு பீகாரில் ஒரு இடம் இருக்குது. இந்த இடம் எது தெரியுமா? புத்தர் ஞானம் பெற்ற இடம் தாங்க. இங்கே இவங்களுக்கு பிரம்மாண்டமான கோயில் இருக்குது. இங்கே மாத்திரம் இல்லைங்க, உலகம் முழுக்க இருக்குங்க. இவங்களோட சக்தி தெரிஞ்சவங்க எல்லாருமே இவங்கள கோயிலில் வச்சு வழிபடுறாங்க. சிம்லாவில் கூட இந்த தாராதேவி கோயில் இருக்குது. நமக்கு தெரியணுன்னா இந்த குஷால் நகர், கர்நாடகா, கூர்க்கில் கூட தங்க கோயில் இருக்குது. அங்கே இந்த தேவி இருக்காங்க. நீங்கள் நினச்ச காரியம் உடனே நடக்கணும் அப்படின்றதுக்கு இந்து சமயத்தில் நம்புகிற இந்த தெய்வத்தின் சக்தி பிரம்மாண்டமான அதிசயம். இது ஆராய்ச்சிப்படி உண்மையான விஷயம்தான். இவங்கக்கிட்ட சக்தி இருக்குது. நீங்கள் நினச்சது உடனே நடக்கணும்னா அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. இல்லை உங்களுக்கு பணத்தேவை அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தனியாக பயிற்சி பண்ணணும். இல்லை எனக்கு ஆயுள் நல்லா இருக்கணும், உடல் நலத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு தனியாக பயிற்சி இருக்குது. நம்ம தனித்தனியாக பார்க்குறத விட மொத்தமாக சொல்லிடுறேன். எப்படி பூஜை பண்ணணுன்ற முறையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மந்திரங்களை தனித்தனியாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து அது எந்த மாதிரி உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சால் தமிழோ இல்லை ஆங்கிலத்திலையோ அதை தெளிவாக சொல்லிடுறேன்.
அதை நீங்கள் எப்படி பூஜை பண்ணால் நல்லதுன்ற விஷயத்த நான் சொல்லிகிட்டு இருக்கும்போதே சொல்லிடுறேன். நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நடக்குதுங்க. இந்த தெய்வத்தை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இவங்களுடைய சக்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக 21 நாள் கண்டிப்பாக தேவை. 21 நாளில் உங்களுக்கு முக்கால்வாசி விஷயம் புரிஞ்சிடும். ஏன்னா நம்ம நினச்ச தடையெல்லாம் நீங்கி எவ்வளோ சுலபமாக நம்மளுக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்றது. இன்னும் ஆணித்தரமாக எனக்கு இது அதுவும் அளவுக்கு மீறின ஆசைன்றது கடவுளால் கூட செய்ய முடியாது. நமக்கு தெரியும். திடீர்னு இப்போ நான் ஒரு வீட்டில் இருக்கேன். என்னோடய தேவை ₹1,00,000 அதை கேட்கலாம். ஆனால் 1 கோடி வேணும் அப்படின்றது பேராசையின் உச்சம். நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்மளுக்கு எப்படி அந்த மாதிரி உடனே கேட்ட உடனே கொடுக்க முடியும்? கடவுள் பேங்காக வச்சுருக்கு கிடையாது. நம்மளுக்கு இந்த லிமிட் தெரியும். இல்லை வர வேண்டிய காசு வரணும், இல்லை எனக்கு இது கிடைச்சா நல்லது அப்படின்னா நமக்கு அதுக்கு தேவையான விஷயத்தை கரெக்டாக கேட்குறோம். இது முக்கியம். இந்த பச்சை தாராதேவி இவங்க திபெத்தோடைய பௌத்த மதத்தில் ரொம்ப மதிக்கக்கூடியவங்க. புத்தரில் அந்த புத்தரை கும்பிடுறாங்க பாருங்கள், திபெத்திய அந்த மதத்தில் இவங்க ரொம்ப போற்றக்கூடிய ஒரு கருணை தெய்வம். இவங்களுடைய தோற்றம் ஒரு இளவரசி கதையோடு தான் தொடர்புடையது. இந்த இளவரசி ஞானச்சந்திரா பல யுகங்களுக்கு முன்னாடி பரிபூர்ண ஒளி போல உலகத்தில் இந்த ஞானச்சந்திரா இளவரசி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்க பௌத்த தர்மத்து மேலே ரொம்ப பற்றுதலும் ஆழ்ந்த பக்தியும் இருக்கிற ஒரு பெண் இளவரசி. பல கோடி ஆண்டுகளாக இவங்களுக்கெல்லாம் யுகங்களே கணக்கு கிடையாது. பல கோடி ஆண்டுகளாக இவங்க புத்தர் மதத்துக்கும் அந்த சமயத்துக்கும் பல அர்ப்பணிப்பான வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க. இந்த இளவரசியோட பக்தியை பார்த்து அங்கே இருந்த புத்த பிட்சுலாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, உன்னுடைய புண்ணியங்கள் பயங்கர அதிகமாக இருக்குது. நீ அடுத்த பிறவியில் ஆணாக பிறந்தினா புத்தருடைய நிலையை அடைய பிரார்த்தனை செஞ்சினா உடனே நடக்கும் அப்படின்னாங்க. இந்த இளவரசிக்கு அப்போ தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாச்சு. இந்த ஞானச்சந்திரா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. தெளிவாக அவங்களுக்கு ஒரு பதிலை சொன்னாங்க. ஞானத்தில் ஆண் பெண் அப்படின்ற பேதம் கிடையாது. இது வெறும் மாயை தானே, ஆத்மா தானே இது. ஆனால் உலகத்திலேயே அதிகமான இந்த துறவிங்கெல்லாம் ஆண் வடிவில் தானே இருக்கிறாங்க. இந்த புத்த துறவிங்களும் நினைக்கிறத சாதிக்கிறீங்க. ஆனால் ஒரு பெண்ணாக இருந்து என்னால் சாதிக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இவ்வளோ நல்ல விஷயம் செஞ்ச என்னால் இதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு அவங்க ஒரு முயற்சி எடுத்தாங்க. இந்த பெண் வடிவிலேயே மக்களுக்கு கேட்குற உதவியை செய்யக்கூடிய சக்தியாக நான் மாறுவேன், மக்கள் எல்லாம் என்னை தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண் கலங்கின அந்த ஒரு வினாடி இடது கண்ணிலேருந்து வெள்ளைத்தாமரையும் வலது கண்ணிலேருந்து பச்சை தாமரையும் வந்துச்சு. அதாவது வலது கண்ணிலேருந்து வெள்ளை தாராவும் இடது கண்ணிலேருந்து பச்சை தாராவும். தாரான்னா தாமரை. அந்த சக்தி, அந்த சக்திக்கு இவங்க 21 சக்திங்க. இந்த ஒரே பெண்கிட்ட 21 சக்தி இருக்குது. ஆனால் இந்த வண்ணம் தான் இவங்களுடைய பெரிய சக்தி. கையில் இருக்க தாமரை ஒரு சக்தின்னா இவங்களுடைய பச்சை வண்ணம் ஒரு சக்தி, வெள்ளை ஒரு சக்தி. ஒவ்வொரு வேண்டுதலுக்கு ஒவ்வொரு சக்தி. இவங்க சபதம் எடுத்துட்டாங்க, நான் இந்த உலகத்தில் யார் பிரச்சனைன்னு கேட்டாலும் பெண் சக்தியாக இருந்து கருணை கடலாக இருந்து உலகத்தில் துன்பப்படுற எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் நல்லது செஞ்சு தான் ஆவேன் அப்படின்னு இந்த தேவி அவதாரம் எடுத்துட்டாங்க.
இவங்க உக்காந்துருக்க தோற்றத்தை பார்த்தாலே ஒரு காலை கீழே வைக்கிற மாதிரி தான் இருக்கும். கேட்ட உடனே வந்து உதவி செய்வ அப்படின்றது போல் இருக்கும். கையில் இருக்க தாமரையை நிதானமாக பாருங்கள். 3 நிலையை குறிக்கிற தாமரை இருக்கும். மொட்டு கொஞ்சம் மலர்ந்தது, நல்லா மலர்ந்தது, அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றது இந்த பச்சை தாரா தேவியுடைய சக்தி. நான் நிதானமாக சொல்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் புரியணுன்றதுக்காக தான். ஏன்னா இதை எனக்கு ஒரு 2-3 பதிவாக போடுறதுக்கு விருப்பம் கிடையாது. இந்த 3 காலமும் தெரிஞ்சவங்க, இவங்க பயங்கர சக்தியாக, இயற்கை ஆற்றலாக, எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்களா இவங்க அதை செஞ்சிட்ருக்காங்க. மனிதர்களுக்கு உண்டான 8 விதமான பயத்தை போக்குறது: சிங்கம், யானை, நெருப்பு, பாம்பு, திருடர்கள், சிறைவாசம், வெள்ளம் மற்றும் பேய் மக்களை இந்த விஷயத்திலிருந்து காப்பாற்றுவார் அப்படின்னு நம்பப்படுது. அதாவதுன்னா இது ஒரு விதமான பய உணர்வு. இது இந்த மிருகத்தை குறிக்கிறது இல்லை. நம்ம உடம்புல இருக்கிற பேராசை, காமம், பொறாமை இதெல்லாம் தான் சொல்கிறது இந்த விலங்கு பேரை. இந்த சக்தி முதல்ல ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு இதெல்லாம் குறைஞ்சிரும். மொத்தமாக 21 தாராதேவிகள் இவங்க உடம்புல இருந்திருக்காங்க. ஏன்னா இவங்களே பல யுகமாக இருக்கிறவங்க தானே. இவங்க கருணை உருவான ஒரு தாயாக இருக்காங்க. ஒருத்தருக்கு துன்பம் அப்படின்னா ஓடி உதவக்கூடிய சக்தியாக இருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லா நாட்டிலையும் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏறத்தாழ திபெத்திய குலதெய்வம் போல இந்த இளவரசி தன்னுடைய சக்தியை மதிக்கலை அப்படின்றதுனால அந்த பெண் உருவிலேயே எல்லா சக்தியும் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கதா உலகமே நம்புதுங்க. உலகத்தில் எல்லா நாட்டிலையும் இவங்களை தெரியாதவங்களே கிடையாது. நம்ம கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டோம். உலகமே நம்பி வழிபடுற தெய்வம். அவளை நம்பினவங்களுக்கு நிச்சயமாக பலன் அதிகமாக கிடைக்குது. இதை சொல்லி நிறைய பேர் இந்த தாராதேவியோட சக்தியை இப்படி யூஸ் பண்ணுங்க, அப்படி எதுவுமே இல்லைங்க. சாதாரண முறையில் பண்ணாலே போதும். ஆனால் அதிக வேகமாக நன்மை நமக்கு கிடைக்கிது. நீங்கள் நினச்ச காரியம் உடனே நடக்கணும்னா பச்சை தாராதேவியை வழிபடணும். நினச்ச காரியம் உடனே நடக்க நீங்கள் ஒரே ஒரு மந்திரத்தை தினமும் 21 வாட்டி காலையிலையும் சாயங்காலமும் கண்டிப்பாக, அதாவது இரவுலேயும் சொல்லணும். காலையில் எந்த நேரத்தில் சொன்னால் நல்லதுன்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறாங்களே 4லேருந்து 6 அப்போ சொன்னால் 21 வாட்டி தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதுக்கப்புறம் யூஸ்வலாக உங்கள் வேலையை கவனிக்க போகிறீங்க. நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக அமைதியாக அந்த அறையே அமைதியாக இருக்கணும். நீங்கள் அந்த மந்திரம் சொல்லி பழகிடுச்சுன்னா கண்ணை மூடி கொஞ்சம் மூச்சு பயிற்சி எடுத்துகிட்டு இதை சொன்னீங்கன்னா இந்த தேவியை நினைக்கிறவங்களுக்கு உருவமே தேவையில்லைங்க. எனக்கு அந்த ஃபோட்டோ கிடைக்குமா? நான் இப்போ உங்களுக்கு பச்சை தாராதேவின்னு சொன்னேன். அந்த பச்சை வண்ணம்ன்றது வெற்றியை குறிக்கிறது. மஞ்சள்னா உங்களுக்கு தங்கத்தை கொடுக்கறது, வெள்ளைன்னா அமைதியை கொடுக்கறது. ஒவ்வொரு வண்ணத்துக்கு என்னென்ன சக்தியோ அதை தான் கொடுக்குறாங்க இவங்க. இவங்களுக்கு உருவம் தேவையில்லை. பச்சை வண்ணத்தில் ஏதாவது ஒரு துணி இருந்தால் கூட போதும். அந்த நிறத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த தேவியோட அருளை வேண்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். முக்கியமாக வடக்கோ அல்லது கிழக்கோ பார்த்து அமர்ந்துக்குங்க. முதல்ல நான் சொன்னது வண்ணம். இப்போ நீங்கள் உங்கள் சக்ஸஸ் வேணும்னா பச்சை வண்ணம். அடுத்தது அதை துணியாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு பேப்பராக கூட இருக்கலாம். கையில் அந்த வண்ணத்தை பார்த்துட்டு அந்த தேவியாக நினச்சிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய், அந்த வண்ணம் தான் அந்த எண்ணத்தை கொண்டு சேர்க்க போகுது. அடுத்தது வடக்கோ கிழக்கோ பார்த்தா மாதிரி உட்கார போகிறீங்க. முக்கியமாக இதுக்கு முத்திரை ரொம்ப முக்கியம். வலது கை இருக்கு இல்லையா, அந்த கையை
நல்லா காலை மடக்கி உட்காந்துட்டு அந்த கையை கீழ் நோக்குனா மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த படத்துலேயே அந்த கை தெரியும். கீழே நோக்கி கை விரிச்சா மாதிரி வச்சுக்கோங்க. வலது கையை உங்கள் தொட மேலே வலது பக்கமே கீழ் நோக்குனா மாதிரி வச்சுக்கோங்க. அந்த கையிலேருந்து பச்சை கலர் ஒளி உங்கள் உடம்புக்கு வரா மாதிரி மனசில் நினச்சி உட்காந்துங்க. கை விரிச்சா மாதிரி இருக்கணும் வலது கை. அடுத்த கை இருக்கு இல்லையா, அதாவது இடது கை. இந்த வலது கை தளர்வாக கை விரிச்சா மாதிரி இருக்கணும். இந்த இடது கை இருக்கு இல்லையா, இதில் கட்டை விரலும் மோதிர விரலும் ஒன்று சேருங்க. ஒரு வட்ட வடிவமான ஒரு தாமரை மாதிரி வரும். மீதி 3 விரலும் விரிச்சிருக்கட்டும். இதை இதயத்து பக்கமாக வச்சுக்கோங்க. அதாவது கட்டை விரலும் மோதிர விரலும் சேர்த்து இதயத்து பக்கமாக வச்சுக்கோங்க. மற்ற எல்லா விரலும் திறந்துருக்கட்டும் இடது பக்கம். நீங்கள் இதுக்கு புரியலன்னா உங்களுக்கு அதுக்காக அந்த படம் அழகாக கொடுத்துருக்கேன். இதயத்து பக்கமாக இதை வச்சுக்கிட்டு உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள். இப்போ இந்த முதல் மந்திரத்துக்கு உண்டான வழியை தான் நான் சொல்கிறேன். ஆனால் எல்லா மந்திரத்துக்கும் சேம் இதே மாதிரி தான். வலது கை விரிச்சா மாதிரி உங்கள் தொடையில், வலது பக்க தொடையில் கீழ் நோக்கி நல்லா திறந்தா மாதிரி இருக்கணும். அதுலேருந்து தான் ஒளி உங்களுக்கு வரா மாதிரி நீங்கள் நினைக்கணும். இடது பக்கம் இந்த கையை கட்டை விரலும் மோதிர விரலும் ஒன்று சேர்த்தா மாதிரி மீதி 3 விரல் திறந்தா மாதிரி உங்கள் இதயத்து பக்கம் வச்சுக்கிறீங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு மனசில் ஒரு வேலை கிடைக்கணும், இல்லை வீட்டில் ஏதோ ஒரு மன கஷ்டம், உங்களுக்கு உடனே தீர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்துக்கு 21 நாள் இந்த விஷயத்தை செய்யும்போது ஒரு பிரமாதமான சக்தி உங்களுக்கு கிடைக்கிறத நீங்களே உணருவீங்க. முதல்ல ஒரு 7 நாள்லேயே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றம் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை தொடரலாம். ஏதாவது ஒரு பிரச்சனையை வச்சுக்கோங்க. வீட்டில் பிரச்சனை, இல்லை ஏதோ கிடைக்க தவறின பணம், எதை பற்றி வேணாலும் யோசிச்சுக்குங்க. இல்லை குழந்தைங்களோட படிப்பு, இல்லை உங்கள் அலுவலகம், எந்த விஷயமாக இருந்தாலும் இது பொதுவான விஷயம். தினமும் காலையில் 21 வாட்டி சொல்லணும். சாயங்காலம் கை கால் அலம்பிட்டு அதுக்கப்புறம் அமைதியான அறையில் உட்காந்து படுக்கிறதுக்கு முன்னாடி தான் இதை சொல்லணும். அதுக்கப்புறம் இது நடந்த மாதிரி மனசில் நினைக்கணும். கிழக்கு பக்கமோ வடக்கு பக்கமோ பார்த்தா மாதிரி உட்காரணும். தரையில் உட்காரக்கூடாது. பூமிக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம். நம்ம இங்கே சக்தி ஏற்றோம், நம்மளுடைய பூமி நம்மளுடைய சக்தியை இழுத்துடும். இல்லை ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துக்குங்க. இது நீங்கள் 21 நாள் செஞ்சிங்கன்னா இந்த பச்சை நிற சக்தியை உங்களுக்கு அது கொடுக்குற மாதிரி நினச்சிக்கோங்க. நினச்சிக்கிட்டு இந்த இடது கையை இதயத்தோட பக்கத்தில் மோதிர விரலும் கட்டை விரலும் வச்சு நீங்கள் பிடிச்சிக்கங்க. உங்கள் எண்ணத்தை நியாயமானதா, அதாவது நான் இவ்வளோ குறிப்பாக சொல்கிறதுக்கு காரணம், தப்பான வேண்டுதல் எதுவுமே வைக்கக்கூடாது. நான் இவங்கள அழிக்கணும்னு நினைக்கிறேன், இவங்கள தப்பாக நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் தப்பு. அது நமக்கே பாதிக்கும். அதனால் நல்ல விஷயமாக யோசிக்கணும். ஏன்னா இது பயங்கர சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த முத்திரையை வச்சுட்டு உங்களுக்கு 21 வாட்டி சொல்ல முடியலனா கூட 11 வாட்டி கூட சொல்லாங்க. 108 வாட்டி டைம் இருந்தால் கூட சொல்லாங்க. அது அவங்கவுங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் 21 நாள் நிச்சயமாக இதை செய்யுங்க. முதல் மந்திரம், நீங்கள் நினச்சது நிறைவேற்றக்கூடிய அந்த மந்திரம் ஓம் தாரே துத் தாரே. அதாவது ஓம் தாரே துத்தாரே தூரே ஸ்வாஹா. ஓம் தாரே துத்தாரே தூரே ஸ்வாஹா. உங்களுக்கு புரியலனா கூட நான் கண்டிப்பாக இந்த ஃபோட்டோ மேலேயும் இருக்குது, உங்களுக்கு தனியாகவும் கொடுத்துருவேன். இது முதல் மந்திரம். நீங்கள் நினச்சது நடக்கக்கூடிய ஒரு மந்திரம். இதன் ரகசிய பொருள் தாரேன்னா பயங்கரமான துயரத்திலிருந்து என்னை விடுதலை செய். இது நம்ம மனசில் இருக்கிற 8 விதமான பயத்தை முதல்ல நீக்கிடும். உங்களுக்கு நோய் இருந்தால் நோயிலேருந்து விடுதலை செஞ்சிடும். உங்களுக்கு தேவையான சக்தியை கொடுக்கும். இதனால் நீங்கள் நினச்சது
சுலபமாக உங்களுக்கு கிடைக்கும். வலது கையிலேருந்து பச்சை நிற ஒளி உங்களை நோக்கி உடம்புக்குள்ளே பாயிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டே உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றதா கற்பனை செய்யணும். இந்த காரியம் நடந்து விட்டது அப்படின்னு சந்தோஷத்தோடு நினைக்கிறீங்க. இந்த உணர்வுடன் தியானத்தை முடிங்க. இது கிட்டத்தட்ட 21 நாள் தொடர்ந்து விடாமல் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுடைய ஆழ் மனசில் ஒரு பெரிய மாற்றமும் இந்த பலனும் நிச்சயமாக கிடைச்சிடும். இல்லை உங்களுக்கு மிகப்பெரிய எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நாள் கொஞ்சம் எடுக்கும். அதுக்கு 48 நாள் நீங்கள் இந்த பூஜையை பண்ணணும். ஆனால் எல்லா பூஜையும் ரொம்ப சிரமம் கிடையாது. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 10 நிமிஷம்தான் பண்ண போகிறீங்க. அடுத்த மந்திரம் ஆனால் மின்னல் வேகத்தில் நடக்குது அப்படின்றத உலகம் ஃபுல்லாக நம்புகிறாங்க. அதை பற்றி சொல்கிறாங்க. இந்த மந்திரத்தை தேடி தேடி பார்க்குறாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்குது. தாமரை சேற்றில் முறிச்சாலும் தூய்மையானதுங்க. இதன் மீது எந்தவித அழுக்கும் ஒட்டாது. உலகியல் துன்பங்கள் இடையே வாழ்ந்தாலும் நம்ம மனசு தாராதேவியின் அருளால் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த மலர் உணர்த்துதுங்க. பகல் இரவுன்னு ஏன் சொன்னேன்னா, தாமரை எப்போவுமே சூரியனை பார்த்ததுமே மலரும். அதனால் காலையிலேயும் இந்த மந்திரம் சக்தி கொடுக்கும். இரவுன்றது இரவில் நிலோத்பவ மலர். இது அதாவது அல்லி மலருக்கு பேர் தான் அது. சந்திரனை பார்த்தா எப்படி அது சந்தோஷப்படுமோ அந்த மாதிரி குளிர்ச்சியான கருணையும் கொடுக்கக்கூடியது. அதாவது ஒரு தாய் தன் குழந்தைக்கு தரும் இதமான அரவணைப்பு தான் இந்த மந்திரம், இந்த சக்தியோட அருள். இப்போ இவங்க இந்த துயரத்தை தீர்த்து வைப்பாங்க. இன்னும் 2 மந்திரத்துக்கு நான் எதுக்குங்க அடுத்த எபிசோடு போகணும்? உங்களுக்கு தேவைன்னா எந்த மந்திரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். தடையற்ற செல்வம் வேணுமா? பணத்தடை இல்லாமல் கிடைக்கணுமா? அதுக்கோ இந்த பச்சை தாராதேவியோடைய அம்சமான வசுதாரா தேவி, 21 தேவி இருக்காங்கன்னு சொன்னல. நீங்கள் தனித்தனியாக கும்பிட வேணாம். இதே பச்சை வண்ணத்தை நினச்சிட்டு இந்த மந்திரத்தை மாத்திரம் சொல்லுங்கள். ஓம் வசுதாரே ஸ்வாஹா, ஓம் வசுதாரே ஸ்வாஹா. இதனுடைய பலன் கடன் தொல்லைகள் நீங்கி தொழில்கள் பெருகி இது அபாரமான சக்தி கொடுக்கக்கூடியது. இந்த ஓம் வசுதாரே ஸ்வாஹா இது உங்களுக்கு பணத்தை பல மடங்கு பெருக்கி கொடுக்கக்கூடியது. 3வது மந்திரம் ஆயுள நீடிக்கக்கூடியது. இந்த 3வது மந்திரம், ஃபஸ்ட்டு மந்திரம் சொல்லிட்டேன், 2வது இந்த வசுதாரை சொல்லிட்டேன், 3வது ஓம் தாரே துத்தாரே தூரே மாமா ஆயுர் புண்ணிய ஞான புஷ்டிம் குரு ஸ்வாஹா. இதில் வரும் ஆயுர் என்பது ஆயுளையும், புண்ணிய அப்படின்றது நற்பலன்களையும், ஞானம் என்பது அறிவையும். இந்த சொற்கள் உடல் நலம் மற்றும் நீண்ட ஆயுளை தரும் வல்லமை கொண்டது. பச்சை தாரா செயல் உடனடியாக நடக்கக்கூடிய, அதாவது ஸ்பீடாக செய்யக்கூடிய ஒரு சக்தி தான். இந்த மந்திரத்துக்கு இந்த 3வது ஆயுள், அந்த உடல் நலத்துக்கு, ஞானத்துக்கு வெள்ளை தாமரையை நினச்சிக்கணும், வெள்ளை கலரை நினச்சிக்கணும். மன அமைதிக்கு, நீண்ட ஆயுளுக்கு, இதுக்கெல்லாம் வெள்ளை கலர். அதே மாதிரி செல்வத்துக்கு மஞ்சள் கலர், மற்ற விஷயத்துக்கு பச்சை கலர், சக்ஸஸ்க்கு வெற்றிக்கெல்லாம் பச்சை கலர். வண்ணம் தான் இதில் முக்கியமான விஷயங்க. நான் படித்த வரைக்கும் இதுதான். உடனே அனைத்தும் வசப்பட தேவையான உதவி கிடைக்க முதல் மந்திரம் என்ன சொன்னேன்? ஓம் தாரே துத்தாரே தூரே ஸ்வாஹா. 2வது தடையற்ற செல்வத்துக்கு ஓம் வசுத்தாரே ஸ்வாஹா. 3வது
நீண்ட ஆயுளுக்கு, உடல் நலனுக்கு, ஆரோக்கியத்துக்கு ஓம் தாரே துத்தாரே தூரே மாமா ஆயுர் புண்ணிய ஞான புஷ்டி குரு ஸ்வாஹா. இந்த 3 மந்திரமும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். நீங்கள் இதை நான் சொன்ன முறையோடு பயன்படுத்தி வணங்குங்க. நல்லது.